தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் அன்பான பணியான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அமிதாப் பச்சன் அவர்களும் சேர்ந்து நடிச்ச படம் தாங்க வேட்டையன். இந்த படத்துல ட்ரைலர் வந்து கொலை மாசா விட்டுருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். இந்த ட்ரைலரை பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸோ டைம் மிஸ் பண்ணாம ட்ரைலருக்குள்ள போயலாம் வாங்க. இந்த படத்தோட ட்ரைலரை பத்தி சொல்லணும்னா, பெண்கள், அதாவது பெண்களை கற்பழிச்சு கேங்காக கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு போராட்டமே வெடிக்குதுங்க. ஸோ ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த விஷயம் நடக்கும் போதும் மக்கள்கிட்ட இருந்து அதிகமான ரெஸ்பான்ஸ் ஏற்படுது. ஸோ அதனால மக்கள் வந்து ஆவேசப்பட்டு போலீஸே விரட்டி அடிக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க. அந்த மாதிரியான கொடூர சம்பவம் நடக்குது. ஸோ எத்தனை பொண்ணுங்களை தான் வந்து நாங்கள் பலி கொடுக்குறது? ஸோ இதை தடுக்கிறதுக்கு போலீஸ் என்னதான் நடவடிக்கை எடுக்கிறாங்க? போலீஸ் எல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி போலீஸார் தலைக்குறவாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ போலீஸ் ஒரு பக்கம் வலை வீசி தேடிட்டு இருந்தாலும் குற்றவாளி கிடைக்கவே இல்லைங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சம்பவம் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதை மக்கள் பார்த்து ரொம்ப ஆவேசப்பட்டு காரெல்லாம் உடைக்க ஆரம்பிச்சாங்க போலீஸ்கார. ஸோ இதெல்லாம் தாண்டி போலீஸ் அவங்களை பிடிக்கிறதுக்காக பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தாலும் மேல் அதிகாரிக்கு ஒரு மாதிரி இதுவாக தாங்க இருக்குது. ஸோ எத்தனை தனிப்பிரிவு அமைச்சாலும் ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும் போது தாங்க என்கவுண்டர் முடிவு பண்ணுறாங்க. ஸோ அந்த என்கவுண்டருக்கு ஸ்பெஷலிஸ்ட் யாருன்றதை தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அதில் நம்ம தலைவர் அவர்களும் இருக்காரு. ஸோ நம்ம தலைவர் அவர்கள் வந்து என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். ஒரு விஷயத்த தப்பு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தப்பை திருத்திக்கிறவன் வாழ்றதுக்கு தகுதி உள்ளவன். தப்புன்னு தெரிஞ்சு அந்த தப்பை திரும்ப திரும்ப தப்பாவே செஞ்சுட்டு இருக்கவன் வாழவே தகுதி இல்லாதவன். ஸோ அவன் உயிரோடு இருக்கவே கூடாதுன்னு சுட்டு தள்ளுறவரால தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வந்திருக்காரு. ஸோ அவர் ஒரு என்கவுண்டர் போட்டார்னா ஸ்கெட்சு மிஸ் ஆகாது. குறி வச்சா யாரை விழுந்து ஆகணும். ஸோ அந்த மாதிரி தான் அவர் வச்ச குறியில் யாரை கண்டிப்பாக விழும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து காட்டியிருக்காங்க. ஸோ நம்ம அமிதாப் பச்சன் அவர்கள் வந்து இந்த மாதிரி என்கவுண்டர் பண்ணலாம் தப்பு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு உயர் அதிகாரியாக வராரு. நம்ம அமிதாப் பச்சன் அவர்களுக்கு இந்த என்கவுண்டர்ன்ற ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்ற ஒரு கட்டத்தில் தெரிய வருது. ஆனால் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தப்பு செஞ்சிருக்கேன், பையனாக இருந்தாலும் இப்படி தான் செய்வேன்னு சொல்லி சும்மா மாஸ் காட்டுறாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கிளாஷ் ஏற்படும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம அபிராமி அவர்களையும் காட்டியிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு இடத்துல ஃபீல் பண்ணுறதை பார்த்தா இதில் உங்களுக்கு எங்கேயோ ஒரு பெரிய பங்களிப்பு இருக்க மாதிரி தாங்க தெரியுது. இதில் நம்ம ஃபகத் ஃபாசில் அவர்களை வந்து ரொம்பவே கலர்ஃபுல்லாக காட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஃபார்முலாக காட்டியிருக்காங்க, ஒரு வில்லனிசமாக காட்டியிருக்காங்க. பட் ஆனால் இதில் வந்து ஒரு ஆக்கர் மாதிரியே வந்து சும்மா ஜாலி டைப்பாகவே காட்டியிருக்காங்க. ஸோ அது ஒரு காஸ்டியூம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்குங்க. இவங்களுக்கு ஜோடியாக நம்ம துஷாராக இருப்பாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும் லவ் பண்ணுற மாதிரியான சீன் காட்டுற மாதிரி தான் தோணுது. ஏன்னா நம்ம ஃபகத் ஃபாசில் அவர்கள் ஃபாலோ பண்ணி துஷாரா அவர்கள் காதலிக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னா படத்தில் பார்க்கும்போது தெரியும். ஒருவேளை காதல் ஒர்க் அவுட் ஆகிருந்தால் அவங்களுக்குள்ள அசம்சம் இருக்கலாம். ஸோ நம்ம ஃபகத் ஃபாசில் அவர்கள் நினச்சது நடந்துதான். ஒருவேளை நம்ம ஃபகத் ஃபாசில் ஏதாவது ஒரு கிரிமினலாக இருப்பாரோ அப்படின்லாம் டவுட் வேணால் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே ட்ராவல் பண்ணுன்னா குற்றவாளியாக தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம ஃபகத் ஃபாசில் அவர்கள் ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு நம்ம ஃபகத் ஃபாசில் அவர்களும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் ஒன்றா சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுதுங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபகத் ஃபாசில் அவர்களை போட்டு தள்ளத்துக்கு சில பேர் முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அந்த இவர் பிடிச்ச குத்த யாருக்கோ ஒருத்தருக்கான் பயங்கரக்கும் வந்து இவர் நம்ம ஃபகத் ஃபாசில் அவர்களே கொலை பண்ண முயற்சி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்பயும் போல தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வம்பு சண்டைக்கும் போக மாட்டார். ஆனால் இந்த வம்பு சண்டையை போடாமல் இருந்தால் மக்கள் தப்பாக நினச்சிப்பாங்கன்னு எல்லாரையும் தூக்கி போட்டு அடின்னு அடித்து நேரம் உரிக்கிறாருங்க. ஸோ பார்க்கவே மாஸ் ஃபைட் சென்ஸாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதில் மஞ்சு வாரியரை ஒரு சில இடங்கள்ல நல்லாவே காட்டாத எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா நம்ம மஞ்சு வாரியர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சப்போர்ட்டிவ் ஸ்க்ரீன் பிளே இருக்க போகுது அப்படின்னு தான் எதிர்பார்த்துருந்தேன். ஸோ அதை நல்லா காமிச்சிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்ததுங்க. ஸோ நம்ம ரக்ஷன் அவர்களையும் நல்லா காட்டியிருக்கலாம். அதுக்கப்புறம் ரித்திகா சிங் அவர்கள் வந்து போலீஸாக தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் அவர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ நம்ம ரித்திகா சிங் அவர்களும் போலீஸாக தான் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் ஒரு தாக்குதல் நடக்கிறது. ஸோ இவங்களும் பலமாக ஒருத்தர் பாக்ஸிங்கில் தாக்குற மாதிரி தாக்குறாங்க. ஸோ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களுக்கும் நம்ம ரித்திகா சிங் அவங்களுக்கும் சேர்ந்து ட்ராவலிங் இருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா ரெண்டு பேருமே போலீஸு, கண்டிப்பாக சப்போர்ட்டிவ் ரோலில் நம்ம ரித்திகா சிங் அவர்கள் வந்து கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடங்கள் பார்க்க இது ஜாலியாக இருக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தலைவர் அவர்கள் கூட இருந்தாலே ஃபன்னு தாங்க. ஒரு ஃபைட் சீனாக இருக்கட்டும் அதுலேயும் ஃபன் இருக்கும், ஒரு சீரியஸான சீனாக இருக்கட்டும் அதுலேயும் கொஞ்சம் ஃபன்ஸே பார்ப்பல. அந்த மாதிரி ஜாலி டைப்பில் இருப்பார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ஸோ அவங்க கூட நம்ம
ரித்திகா சிங் சேரும் போது அது எந்த மாதிரியான காம்பினேஷனாக இருக்க போகுதுன்னு பார்க்க நான் ரொம்ப ஆவலாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரேப் பண்ணுற அந்த பயல்களை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் போட்டு தள்ள எந்த மாதிரி முயற்சி பண்ணுறாரு, அதுக்கு பின்னாடி இருக்கிறது யார், அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் செய்கிறது யாருன்னு தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கண்டுபிடிச்சாரா இல்லையா, ஸோ இவங்களுக்கு பின்னாடி வேற ஏதாவது புது தலை இருக்கா, அதாவது இது வந்து கண்டிப்பாக வந்து இந்த கற்பழிப்புக்காக மட்டும் நடந்திருக்காரு, ஒரு கலவரத்தை உண்டாக்கணும், இல்லை மக்கள்கிட்ட ஒரு பெரிய எதிர்ப்பை ஏற்படுத்தி இந்த ஆட்சியை கலைக்கணும், ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்னு எனக்கே பல கேள்விகள் வருதுங்க. ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஒரு கலவரத்தை உண்டாக்கி அதுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனையை அதை அரசியலாக மாற்றி அரசியலேருந்து ஒருத்தனை தூக்கி அந்த இடத்துல நம்ம அமைச்சராக ஆகலாம், இல்லை முதல்ல சிஎம்மாக கூட ஆயிரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்சியை கலைக்கலாமே இருக்குல்ல, நல்ல பாயிண்ட்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதை தாண்டி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதுக்கு பின்னாடி இருக்க அந்த மெயின் ஆளை பிடிச்சி எப்படி தூக்க போகிறாரு அப்படின்றது தாங்க ஒரு மெயின் ஸ்டோரியாக இருக்க போது. ஸோ நம்ம ராணா அவர்களை காட்டும் போது அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக காட்டியிருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இவர் இருக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்கும், ஏன்னா சாதாரணமாக ஒருத்தரை காட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஒரு வேலை இருக்கிறதுக்கான ஒரு சில வாய்ப்புகள் இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. ஸோ மக்களே, இந்த வேட்டையின் படம் எப்படி இருக்க போகுதுன்ற ஆவலை வந்து உங்களுக்குள்ள தூண்டி விடுற மாதிரி இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ஸ்மூத்தாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பெருசாகவும் பயங்கரமாகவும் இல்லாமல் ஒரு ஸ்மூத் அந்த மாதிரி தான் வந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆகும் போது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒருத்தர் இருந்தாலே படம் வந்து பயங்கர இதுவாக இருக்கும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டார் கேஸ்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக படம் இன்னும் வேறு லெவலில் இருக்கும் தான் நானும் எதிர்பார்க்குறேன். ஸோ உங்களுடன் சேர்ந்து நானும் பார்க்க ஆவலுடன் காத்து கொண்டு இருக்கிறேன். நான் உங்கள் விஜய். ஸோ இத்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். மீண்டும் இன்னொரு படத்தில் உங்களை சந்திக்கும் வரை காத்திருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.